ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபேக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 8 தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 7 விளையாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமோடைய மற்ற வீடியோஸும் நான் மேலே லிங்க் தரேன், அதுவும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடுங்க. அது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேம் பிளேவே உங்களுக்கு புரியும். சரி, ஓகே கைஸ், ஐஸ்கிரீமோடைய எண்டிங் சாப்டர்னே இது சொல்லலாம். ஏன்னா இதிலே 2 எண்டிங் குத்து வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்டிங்கோட பார்ட் தான் விளையாட போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரங்கம் அதிரட்டுமே. சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாராவது அந்த ரெட் கலர் சட்டை போட்டுக்கிறனால அவனுடைய வீட்டை காட்டுறாங்க. அதாவது அவங்க அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஹலோ, என்னுடைய பையன் ப்ரோ நான் காணோம், நாங்களும் எந்த இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அவன் இல்லை அப்படின்றாங்க. அதாவது அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓனுடைய சில்ட்ரன்ஸ் அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. நாங்கள் இது நியூஸ் பேப்பரில் பற்றி போட்டுட்டோம், ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அவங்க அம்மா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் மேம், கொஞ்சம் காமாக இருங்க, நாங்களும் இதை பற்றி தேடின்னு தான் இருக்கிறோம், நிறைய பசங்க இதுமாரி காணாமல் போயின்னுக்கிறாங்க அப்படின்னு, நாங்கள் அந்த குற்றவாளி யாருன்னு தேடின்னு தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. திடீர்னு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய குழந்தைங்க காணாமல் போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. சரி, ஓகே, அவங்க இப்போ போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் மேலேயாவது யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு வினோதமான ஐஸ்கிரீம்காரன் இருக்கிறான், அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கிறாங்கல்லாம். அதோ பாருங்க, குண்டு பசங்களா வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் தட்டின்னுக்கிறான். ஓகே, ஐஸ்கிரீம் 7 லாஸ்ட்டில் எண்டிங்கில் இது பண்ணமோ அதோட கண்டினியூ பண்ணுறாங்க போல இருக்கு. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே வரப்போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூமை விட்டு தப்பிக்கணுமா இப்போதைக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி விளாட்றதுன்னு சொல்லித்தராங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வெளியேருந்து இது பண்ணுகிறான், இவங்க தடுத்துன்னுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த க்ரோபேர் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, என்னடா பண்ணணும், கீழே ஏதோ ஒரு வழி இருக்குதுங்க. சரி, ஓகே, இந்த சோஃபாவை தள்ளணுமா, தள்ளு 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 தள்ளு, சோஃபாவை தள்ளு. தள்ளியாச்சு. இப்போ என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆடாடே, ரவை இன்ச்சு நவுத்துறதுக்கு இவ்வளோ இதுவாடா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வழியாக இங்கேருந்து அப்படியே தப்பிச்சிருவோம். சரி, போடா, உள்ளே போடா. சரி, என்னடா, ஓகே, எல்லோரும் வாங்க, நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு, டக்குன்னு வாங்கடா, ஏன்டா இது பண்ணுறீங்க. ஓகே, லேடிஸ் தான் ஃபஸ்ட்டா, டக்குன்னு போமா, லேடிஸ் தான் ஃபஸ்ட்டுன்னுங்கிறேன். ஓகே, தலைவன் வந்துட்டான். ஒரு வழியா உங்க எல்லாரையும் நான் பிடிச்சிட்டேன். இல்ல, மறுபடியும் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த பசங்க எனக்கு தொல்லை குத்துனே இருக்கிறாங்களே. இதுதான் அவங்க கடைசியா தப்பிக்கதா இருக்கட்டும். என் ஃபேக்டரியில அவங்கள பூட்டி வச்சா சும்மா சும்மா தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் போட்டோம், இது அவங்க எனக்கு என்னுடைய ஸ்பெஷல் ஐஸ்கிரீமுக்கு அவங்க இன்க்ரீடியன்ஸா தேவையில்லை. இது தனிப்பட்ட இதுவா மாற போச்சு. இது எல்லாம் முடிய போகுது இனிமேட்டு. சரி, ஓகே, ராடு பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் மூடிட்டான். ஆஹா, என்னடா இது டேய். ஓகே, இப்போ வண்டி ஒரு வழியாக இவங்க எல்லாம் வண்டிக்குள்ளே வந்துட்டாங்க, ராடு வண்டிக்குள்ளே. இது மேலே என்னால் ஓட முடியாதுன்னு இந்த குண்டு பையன் பேசினுக்கிறான். சரி, ஓகே, சார்லி கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, ராடு வேறு, அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் வேறு ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஓகேங்க, இந்த சோடா புட்டிக்கு தாங்க எல்லாம் தெரியுது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறான்னா, என் கையில் இது ஒன்று இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு சிறந்த ஐடியாவை நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, இது இந்த 3 ஜென்ரேட்டரை நம்ம அதாவது செயல்படாமல் இது பண்ணாதான் இந்த இடத்த விட்டு நம்மளால் தப்பிக்க முடியும். அதாவது அந்த ஜென்ரேட்டரை நம்ம உடைக்கணும், அதை வச்சாதான் இங்கேருந்து தப்பிக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியோவும் இருக்குது, இதையும் வச்சு தான் நம்ம பிளானை இது சரியான இது கொண்டு போக போகிறோம். இவன் சொல்லலாம், மைக் நீ தாண்டா இங்கே அப்படின்ற மாதிரி மைக்கை பாராட்டின்னுக்கிறான். சரி, ஓகே, இப்போ இந்த ஜென்ரேட்டர் கதையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வழியா எல்லாம் ஏய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க தப்பிக்க போகிற மாதிரி. தப்பிச்சு தான் ஆகணும். சரி ஓகே, இப்போ வந்து காயின் தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஜேஓடைய கேரக்டரில் இருக்கிறோமா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த 3 ஜென்ரேட்டரும் ஓடிக்கணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜென்ரேட்டர் ஓடிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் வந்து இந்த லிபரேட்ரின்னு இருக்குதுல்ல, அந்த ஜென்ரேட்டர் வந்து இப்போ நம்ம வந்து உடைக்க போகிறோம். சரி ஓகே, இப்போ வந்து ஃபைண்டு ஆஃப் த ஜென்ரேட்டர் லிபரேட்டரி. அதாவது இப்போ வந்து லிபரேட்டரியில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் ரூமை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்பா சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வழியில் போகணுன்னா, இங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் இப்போ வந்து நம்ம வந்து போகிறோம். சரி போவோமா? ஆஹா ஈவில் நன்னு. ஆஹா சரி ஓகே, ஒரு வேளையா ஈவில் நன்னு வேற வந்துட்டா. இதுதான் என்னுடைய பையனுடைய ஃபேக்ட்ரியா? இதுன்னா அம்மா பெருசு இருக்குது. ஒரு வழியாக அவனை நான் கொஞ்சம் போகிறேன். ஏய் யாரா அது? யாரா நீ? கொழுன்னு அசிங்கமாக இருக்கிற. என் ஆமரை வச்சு உன்னை அடிக்க போகிறேன்டா. ஹான்னு பல்ல ஈச்சிக்கின்னு வரா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனா இப்படி வரா. அக்கா இவனாக்கா விட்டுருக்கா. நீ வேற கிளவியா மாதிரி வந்துக்கிற. சரி அந்த சுத்தியில் பாருங்களேன், இன்னும் கூட தூக்கினுக்கிறா. சரி அப்பா ஒரு வழியாக செத்துட்டாடா. சரி ஓகே, இன்னும் அந்த இது போல பற்றியா அவன்கிட்ட? நான் கூட அந்த மாறிட்டான்னு நினச்சேன், பார்த்தா போல. சரி ஓகே, இங்கே முதல்ல வேறு இருக்குதா? என்னடா இது டேய், பாருங்கண்ணா முதல்ல வேறு வருது. ஐயோயோ என்னடா இது டேய். நல்ல வேலை நார்மல் மோடுனால தண்ணியிலே இருக்குது. இதுவே ஹார்ட் மோட்னா மணல் இங்கே வந்து நம்மளை பிடிக்கும். சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து லிபரேட்டரி போகணும். வேறு எதுவும் இல்லைங்க. அதாவது இந்த ஐஸ் கிச்சன் தெரியுமா? கிச்சனு அந்த கிச்சனுக்கு தான் இப்போ நம்ம வந்து போகணும். இப்போ வந்து சரி அந்த மேலே இருக்குது, அது தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே நம்ம போவோம். கீழே வேறு அந்த முதல்ல வேறு இருக்குது. சரி மேலே அப்படியே அந்த கிச்சனுக்கு இப்போ வந்து இந்த இதுவில் வந்து இப்போ நம்ம வந்து போகணும். சரி ஏய் ஏங்க இந்த ரோபோட் பேர் என்னது? இந்த ரோபோட்டு நம்ம வந்து கொண்டுட்டோமே. நல்லது நல்லது நல்லது. இந்த ரோபோட் உயிரோடு இருக்குதுங்க இன்னும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இந்த ரோபோட் வந்து கேட்குது. சரி ஓகே, என்னங்க இது? இந்த ரோபோட்டை தான் நம்ம சாவச்சிட்டோமே. ஓகே சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது? ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுமா? சரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இப்படியே நம்ம வந்து கிளம்பி வந்து எங்கே போகணுன்னா, ஐயோ இவனுங்க வேற தொல்லையாக இருக்கிறானுங்க நம்மளுக்கு. சரி இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக எங்கே போகணுன்னா, ஐஸ்கிரீம் 7 நம்ம விளையாடணும்ல அந்த கேம் பிளேக்கு. டேய் ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க டேய்? வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறானுங்க இந்த மினி ராடு வேறு. சரி இப்போ வர ராடு வேறு வரப்போகிறான். அதனால் என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிடலாம். சரி இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகணுன்னா ஐஸ்கிரீம் 7. இங்கேயும் இருக்கிறானுங்க, எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கிறானுங்க. எங்கடா சொல்ல விட்றானுங்களான்னு பாருங்களேன். அதாவது ஐஸ்கிரீம் 7 வந்து ஒரு மினி ராடை வந்து நம்ம ரெடி பண்ணோம்ல, இப்போ அங்கே போகணும் நம்ம. இதெல்லாம் என்ன இது பண்ணலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த ஜென்ரேட்டர் ரூமை கண்டுபிடிச்சாதான் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து இடமே மாறிடுச்சு. அதுவும் இருக்குதுங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறா. சரி ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்து ஜென்ரேட்டர் இது வந்து கண்டுபிடிச்சாச்சான். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து வர சொல்கிறோம். டக்குன்னு வாங்கடா டேய். சரி ஓகேங்க வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னடா இது? ஓகேங்க வாக்கி டாக்கி இருக்குது. மைக் இருக்கிறான். ஓகே இந்த பொண்ணு கையில் ஏதோ இருக்குது. என்னது இது? ஓகேங்க அந்த இதுங்க அந்த இது என்னது அது? இந்த பச்சை கலரில் இருக்குது அந்த கெமிக்கலை நம்ம வந்து அங்கேயே பார்த்தோம். சரி ஓகே, இப்போ வந்து இந்த இன்னொரு கெமிக்கலை வந்து இவன்ட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். இது இப்போ வந்து அது மூடி எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணின்னுக்கிறேன். ஓகே இது பண்ணியாச்சு. ஓகே இப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். குர்ராடே. சரி ஓகே, இப்போ இது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த இது கொடுக்கணும். இவன் என்ன கேட்குறான்? ஓகேங்க, இப்போ வந்து என்ன பண்ணுன்னா மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ஸை வந்து பார்த்துனே இருக்கிறான். அதனால் இப்போ வந்து அவனை இது பண்ணுமா. ஓகே ஏன்டா டேய் யாரா நீ? சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த இன்னொரு பொருள் என்னது அது? அந்த பச்சை கலர் லிக்விட் இருக்குதுங்க, அது போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். போனான்னு பார்த்தா இந்த மினி ராடு வேறு வெளியவே நின்றுக்கிறான். சரி இதுக்கு நான் அப்படியே போயிட்டேடா. ராடு வர என்னடா இது? என்னங்க முட்டைலாம் தரானுங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 7 இது பண்ணுது. ஐயோ இவன் வேறு பின்னாடியே தொத்தினிறானே. சரி என்னடா இது வழி? எங்கெங்கேயோ வழி குத்து வச்சுக்கிறானுங்க. நல்லது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எங்கடா இருக்குது இந்த இருக்குதா எப்பா இந்த ஒரு குட்டி இதுக்கோசரம் எங்கெங்கெல்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது டேய் ராடு வர வந்துருப்பான் வந்துட்டான் ஓடு 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 இவன் வரக்கூடாதுதான்டா சுற்றி முற்றி அங்கே இங்கே பார்த்துட்டு வந்தா கரெக்டாக வந்துட்டான் சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எங்கடா இருக்குது அந்த பச்சை கலர் லிக்விட் மட்டும் போய் எடுத்துகிட்டு வரணும் இவனுங்க வேற ஒரு பக்கம் சவுண்டை போட்டு விட்டு கூப்பிட்டு விட்டுறானுங்க ராடை வேற சரி இப்போ வந்து எங்கடா இருக்குது அதோ இருக்குதுங்க இதோடைய பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்த பேரே மறந்துச்சு என்ன பேருன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சரி ராடு வர பின்னாடி தொத்தினுறான் ஐயோ பார்த்துட்டாயா டேய் மண்டையா டேய் இவங்கிட்ட ஒரு டைம் கூட மாட்டக்கூடாதுன்னு பார்த்தா புச்சிருவான் போல இருக்குது ஐயோ நல்ல வேலைங்க தட்டு உர்றா டே மாட்டியா அப்பா நல்ல வேலைங்க அம்மா அடி ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்பா ஓகே இந்த இதில் வேற 2 சான்ஸ் கொடுத்துக்குறாங்க நமக்கு இதிலே சரி போகலாம் இருங்க கன்னு போடு வேறு மாதிரி கன்று வேறு குத்து வச்சிட்டானுங்க போடு வேறு மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போய் குத்தரலாம் சரி போடா வழி எங்கடா இருக்குது இதோ இருக்குதா வழி ஏறு மேலே ஏறு இப்போ வந்து டேரெக்டாக இந்த மினிராடு தொல்லை தாங்க சத்தியமாக தாங்க முடியல ஐயோ எங்கே பார்த்தாலும் இருக்கிறானுங்க சரி இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக வந்து இந்த இதுவில் வந்தாச்சு தொடடா இது வேற பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வேற அந்த அட்டைப்பெட்டியை மூடி வச்சுக்கிறானுங்க சரி தாமா பொண்ணு டக்குன்னு இது பண்ணு ஓகேங்க இது எடுத்து ஒரு கெமிக்கலாக ஊற்றுதுங்க அதில் ஓகே உனக்கு என்னடா வேணும் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் வேணுமா ஓகே இப்போ நம்ம போய் கேபிளை இது பண்ணுமா சரி ரைட்டு இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம் கேபிளை எடுக்கணுமா கேபிளு நீ எப்படா செத்த ஐயோ பார்த்துட்டாயா டேய் ஏன்டா இது மாதிரி பண்ணுற டேய் ராடே உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன் ஏன்டா என் பின்னாடி வந்து தொத்தினுக்கிற டேய் சரி ஓகே ரைட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கடா இது கேபிள் ஐயோ எங்கே பார்த்தாலும் இருக்கிறானுங்க ஓடு 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 இவனுங்க வேற ஒரு பக்கம் பிடிச்சிட்டானுங்க ராடு வர பின்னாடி வந்துங்கிறான் ஓடுறா எப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சுங்க ஐயோ இவனுங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்குதே எல்லாம் இந்த எலக்ட்ரிக் கன்னுறா டக்குன்னுறா எப்பா ஓகே 2 புல்லட் தான் குத்து வச்சுக்கிறானுங்களா டே நார பசங்களா வேற இது பண்ணினுங்கிறான் ஓகே இது என்னதுன்னு தெரிலங்க இருங்க இது என்னான்னு பார்க்கலாம் என்னடா இது ஓகே இது வந்து எலக்ட்ரிக் இது பண்ணுமா அப்போ இதுதான் போடு வேறு மாதிரி ஓப்பன் பண்ணுறா ஓகே இது என்னது ஒருவேளை இது யூஸ் ஆகுமா எதுக்குடா இது சரி ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம் சரி ஓகே அது எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவன் கேட்டான்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் சரி போவோம் வாங்க சரி இப்போ வந்து நம்ம வந்து அவன் வேறு இருக்கிறானா இல்லையான்னு தெரில இதுன்னா அதுரா அது ஆடச்சா இது காயின்னு இந்த மண்டையன் கரெக்டாக அங்கே தான் இருக்கிறான் சரி அண்ணா போக மாட்டேங்கிறான் சரி விடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இதுவில் தாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை தெரிஞ்சு இந்த மினி ராடு வேறு வரான் எனக்கு அது எனக்கு அவன்கிட்டருந்து கூட தப்பிச்சிடலாம் போல இது இந்த மினி ராடுகிட்டேருந்து தப்பிக்க முடியல சரி இதுலையாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் குத்துருங்கடா ஒரு வழியாக குத்துட்டானுங்க பார்த்துட்டான்யா ஏன்டா இப்படிக்கிற டேய் ட்ராப்பு கூட இல்லைங்க இல்லைன்னா ட்ராப் வச்சிடலாம் சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அந்த கன்று எலக்ட்ரிக் கன்று எலக்ட்ரிக் கன்று எங்கடா வரானா இல்லையா ஐயோ டே எப்போ ஜஸ்ட்டு பிடிச்சி தான் சாவுடா தாங்க சாவ மாட்டேங்கிறா டே ஐயோ என்னடா இது மயக்கம் போடான்னு பார்த்தா மயக்கம் போட மாட்டேங்கிறான் டே ராடே எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா போடா மாண்டியா உன்ட்டையாச்சும் பேசி தீர்க்கிறதாச்சு அந்த கண்ணு எங்கடா செத்தடா மாவனே வாடா வேகமாக வாடா சாவுடா ஐயோ இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க நல்ல வேலை கரெக்ட் டைம் சுட்டுட்டோம் இல்லைனா வச்சுக்கோங்களேன் இந்த மினி ராடே நம்மளுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துருப்பான் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆடு பார்த்து தான் இது பண்ணணும் சரி இனிமேட்டு இந்த கன் நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த கேபிள் எடுத்துகிட்டு அப்படியே போய் அந்த அந்த சோடா புட்டி பையன்கிட்ட போய் குத்துருவோம் டேய் வாண்டா டேய் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடடா கேப்பை அட்டை பெட்டின்னு சொல்லிட்டு இதை வேற மூடி வச்சுக்கிறானுங்க சரி இந்தாடா ஓகே வேற என்னடா தேவை ஓகேங்க இப்போ தெரிஞ்சா அந்த இதுதான் அந்த இன்னொன்று கையில் வச்சுருந்தால அந்த இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும் இவனுங்க வேற எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்களே ஏன்டா டேய் போய் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கடா ஓகே அவனுங்களுக்கு இதான் வேலை பொழுகுது சரி ஓகே வந்து ஐயோ கரெக்டாக பிடிச்சிட்டான்டா எப்படா பிடிச்சாவன் என்னங்க இவனுங்க மற்ற இதுவில் கூட எப்படியா தப்பிச்சிடலாம் பொழுது இந்த 8ல் மாட்டிக்கினே இருக்கான் பொழுது 8ல் கொஞ்சம் இவனுங்களெல்லாம் டஃப் ஆகிட்டானுங்க பொழுது இந்த மினி ராடை
சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து இதுவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை போய் எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம மைக்கி கிட்ட குத்துடலாம். சோடா புட்டி பயலே அந்த மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகணும், இல்லைன்னா வச்சுக்கோயேன் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. இந்தா ஓகே ரெடி பண்ணுறாப்புல. ஓகேங்க ரெடி பண்ணிட்டான். ஓகேங்க என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணுங்க. இதா அசால்ட்டாக பண்ணணும். என்னடா ஒன்று போயிடுச்சு. ஆஹா இப்போ வந்து இது கரெக்டாக ஆர்டர் வைஸாக நம்ம வந்து கொண்டு போகணுமாங்க. இதுதான் வந்து அந்த ஜென்ரேட்டர் ஆக்ட் பண்ணுமா. சரி ஓகே கரெக்டாக போடு. இப்போ இன்னும் வந்து ஒன்றே ஒன்று தான். கரெக்டாக ஒன்று குத்துட்டானுங்க. கரெக்டாக அவ்வளோதாங்க, ஒரே அட்டம்ப்டில் நம்ம முடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டாச்சு. சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஜென்ரேட்டர் வந்து இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ரெண்டாவது ஜென்ரேட்டர் எதுனா மியூசியம். இந்த ஜென்ரேட்டர் தான் உடைக்க போகிறோம். ஏன்னா இந்த ஜென்ரேட்டர் தான் இருக்கிறதுலே ஈஸியான ஜென்ரேட்டரு. அதனால் இந்த ஜென்ரேட்டரை வந்து இப்போ நம்ம வந்து உடைக்க போகிறோம். இன்னொரு ஜென்ரேட்டர் இருக்குது, அது வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்க, அதனால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. சரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மண்டே பாட்டன் வந்து போயின்னுக்கிறான். சரி அப்படியே நம்ம நேராக போயிடுவோம். அந்த மினிராடு சவுண்டு போட்டுச்சுன்னா வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஓகே மினிராடு இருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது, இங்கே தான் சுற்றின்னு கிடக்குறானுங்க. ஓகே ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போனோம்னா மியூசியம், அதாவது ஐஸ்கிரீம் 4ல் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்ல, அந்த இது தான். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எங்கே பார்த்தாலும் இருந்துன்னே இருக்கிறீங்க, டேய் யாரா நீங்கள்? சரி ஓகேங்க இப்போ வந்து இந்த ரோபோட்டு வேறு இங்கேன்னா அந்த இதுவில் வந்து இது நல்ல வேலைங்க, அந்த ரோபோட் வந்து இறங்கி வந்து நம்மளை பிடிக்க வரல, அங்கேயே தான் நின்றுக்குது. சரி என்னடா ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசியம், அதாவது அந்த மியூசியமா அதுக்கு தான் இப்போ நான் வந்து போனோம். ஈவில் நன் வேறு எங்கேயும் ஆளை காணோம். சரி ஆளை குச்சிடலாம். ஓகேங்க ஈவில் நன் வேறு எங்கே இருக்கான்னு வேறு தெரியல, திடீர்னு இது உள்ளே இருந்தாலும் இருப்பா. எப்பா ஒரே நேரத்தில் எத்தனை வில்லன்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? சரி இப்போ வந்து இந்த மியூசியமுக்கு வழி இங்கே தான்டா போவோம். எங்கடா இருக்குது? இதோ இருக்குதுங்க வழி. போடு வேறு மாதிரி, இதோ இருக்குது வழி. அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்க இப்போ வந்து ஒரு வழியாக மியூசியமுக்கு வந்தாச்சு. வா ஓகே இப்போ வந்து போலீஸை வந்து இது அசம்பிள் பண்ணின்னுக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு ரோபோட்டை வந்து தள்ளி விட்டு சாவச்சல, அந்த ஒரு ரோபோட்டு பேர் தான் போலீஸு. இது வேற பயங்கரமாக இருக்குதே பார்க்கறதுக்கு. என்னுடைய எனர்ஜி திரும்ப வந்துடுச்சுடா என் உடம்புக்கு. டே மினிராடே என்னடா வேலை பார்த்து விட்டீங்க? போலீஸால் வழியை உணர முடியும். பொண்ணே நீ தானே என்ன சாவச்ச, உன் கதையை நான் முடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஏங்க என்னங்க இது? ஓகேங்க போலீஸுக்கும், அதாவது போலீஸுக்கும் க்ரொக்கடைலுக்கும் மெயின் வில்லனோட பவர் அதிகமாக, அதனால் இவனுங்க 2 பேர்கிட்ட மட்டும் ஐயோ என்னடா வரான். சரி இவனுங்க 2 பேர்கிட்ட மட்டும் நம்ம பார்த்து இருக்கணுமா? என்னங்க நம்மளை பார்த்தாலே துரத்துறான். டேய் யாரா நீ? இந்த மினிராடு தொல்லைங்க வேறு சத்தியமாக என்னன்னா இவனுங்க பார்த்தாலே பிடிக்கிறானுங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்றானுங்களா? டேய் யாரா நீங்கள்? நான் கூட மினிராடு நந்து தான் இவனுங்க நடக்கிறது தான் இவனுங்களுக்கு வேலைன்னு பார்த்தா என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். இவனுங்க கீழே வந்தாலே அவனுக்கு தெரிதுங்க. ஐயோ சரி இவன் நல்ல வேலை, இவன் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வரான். ஆனால் இவன்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டா நம்ம கதை முடிஞ்சிடும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா அந்த ஜென்ரேட்டர் ரூம் எங்கடா? டேய் நானும் இதோ இருக்குதுங்க. அப்பா ஒரு வழியாக 2வது ஜென்ரேட்டரும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ வந்து 2வது ஜென்ரேட்டர் வந்து சொல்கிறோம். சரி ஓகே வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மைக்கி கிட்ட என்ன வேணும்னு கேட்குறான். ஓகே அவன் வந்து ஒரு மோட்டரு ஏதோ வேணும்னு கேட்குறான். சரி ஓகே இவன்ட்ட என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும்? ஓகே இவனுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு வெப்பன் ஒன்று வேணுமாங்க, அதாவது கன்று ஏதோ கேட்குறான்னு நினைக்கிறேன். நீனாடா? ஓகே இவன் வந்து வரமாட்டானா ரோபோட்டு வந்து, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டு மாஸ்க்கு ஏதோ தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கன்று அடச்சே என்னடா இது கன்று பார்த்தா புல்லட் இல்லை. சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வெளியே போயிட்டு வராங்க. ஐயோ இவனுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு கரெக்டாக தெரியுதுங்க. ஐயோ பார்க்கவே மாட்டேங்கிறான், அப்படியே நம்ம வந்தாலே வந்து தொத்த ஆரம்பிச்சிடறான். சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாஸ்க்கு தேவைப்படும். மாஸ்க் இருந்தால் தான் அந்த குண்டு பையன் வேறு வருவான்றான். சரி இதுலேயும் இல்லை. வரோம். அப்பா ரெடியாக வராங்க. நல்ல வேலை அவன்கிட்ட கால் இல்லை, கால் மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் டப்புன்னு வந்து ஒரே அடி போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான்.
சரி ஓகே. இந்த வழிலாம் மூடிக்குதா? இப்போ நான் மறுபடியும் அங்கே சுற்றிட்டு போகணுமாடா? என்னடா நீங்கள் டேய் எல்லா வழியும் அடைச்சி வச்சுக்கிறானுங்க. சரி வர போகிறான். எங்கடா இருக்க போரிஸா? ஐயோ பார்த்துட்டாயா? ஓடு 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 ஓடு. ஆஹா கொஞ்சம் விட்டா நம்மளை வச்சுருவான்டா. ஏன்னா அவன் ஒரே அடியில் அடிச்சிருவான். சரி ஓகேங்க. இது பண்ணுறா மாஸ்க் இதில் கச்சிடணும். போடு வேறு மாதிரி கச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜாலியாக போகலாம். ஏன்னா அந்த மாஸ்க்கு பார்த்தா நம்மளை யாரும் எதுவும் கண்டுக்கவே மாட்டானுங்க. தம்பி ஒழுங்காக வேலை செய்யா, உன்னோட சீனியர் நீ தான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். அண்ணா இப்போ தானே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், இப்போ தானே சீனியர்ண்ணே நான். நல்ல ஐயோ என்னங்க இப்படி பார்க்குறான், கண்டுபிடிச்சி நம்மளை கிச்சிட போகிறான். அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே எஸ் ஆகிடுவோம். சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போய் அந்த நம்மளுக்கு இல்லை இங்கே ஒரு இப்போ ஓகே இப்போ இந்த மாஸ்க் போட்டுன்னு இது என்னது இது ஏங்க அந்த மோட்டர் கச்சிச்சிங்க. ஓகே ஹைட்ரானிக் மோட்டார். ஓகே அது கச்சிச்சு. வேறு என்ன வேணும்னா ஒரு அதாவது இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த இது என்னது அந்த ஜென்ரேட்டர் வந்து எப்படி உடைக்க போகிறோன்னா நம்ம போரிஸை வச்சு தான் நம்ம வந்து உடைக்க போகிறோம். ஓகேங்க இது இந்த இதுவும் நம்மளுக்கு கச்சிச்சா போடு வேறு மாதிரி. அதாவது என்ன சொல்லியிருந்தா இப்போ வந்து எப்படி வந்து அந்த ஜென்ரேட்டர் வந்து உடைக்க போகிறோன்னா போரிஸை வச்சு தாங்க நம்ம வந்து அந்த ஜென்ரேட்டரை வந்து பொழந்து கட்ட போகிறோம். அதாவது எப்படின்னா சரி ஓகே இப்போ வந்து அந்த ஒரு படம் ஒன்று பார்த்தேன்ல, ஒரு பையனுடைய படம் ஐஸ்கிரீம் வச்சுக்கிற மாதிரி. அந்த பையனை இந்த ஜென்ரேட்டரில் ஒட்ட வச்சுட்டு அப்படியே இவங்க வந்து ஒழிஞ்சிக்கிட்டு டேய் போரிஸ் என்னடா இது ஐயோ வர போரிஸ் சொன்னதுமே வரானே டே இதா வர வச்சுட்டு போகிறான்டா டேய் வாடா இப்படி வந்துடுறா. அதாவது இப்போ வந்து ஐயோ இவன் வேறு தொத்தினுக்கிறானே, சொல்லக்கூட விட மாட்டேங்கிறானே, பக்குன்னு இருக்குது, எங்கே நம்மளை அச்சிருவானோன்னு சொல்லிட்டு. சரி ஓடு. ஃபஸ்ட்டு இவன் வேறு ஏதோ கன்று வேறு கேட்டான். கன்று அது போடு வேறு மாதிரி. ஓகே இவன் வேறு பின்னாடி வந்துனே இருக்கிறானே. டேய் என்னடா இது டேய் நம்மளுக்கு வந்து சோதனையாக இருக்குதே எப்பா. சரி ஓகே இப்போ வந்து ஐயோ டக்குன்னு குர்றாடே அவன் வரான்டா பின்னாடி. எடு கன்று எடு டக்குன்னு. ஐயோ சரி ஓகே இங்கே வரானா, நம்ம அப்படியே ஓடிடுவோம். சரி அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த இது வந்து ஜென்ரேட்டரில் ஒட்ட வச்சுட்டு போரிஸை வந்து நம்ம வந்து கலாய்க்கணும். அவன் கலாய்ச்சா யாரடா கலாய்க்கிற இதா வரண்டா உன்னை அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து டேரெக்டாக அந்த ஜென்ரேட்டரில் மோதிடுவான். ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பேச கூட விட மாட்டேங்கிறானுங்க. இந்த மினிராடு தொல்லை தாங்க முடியல நம்மளுக்கு. வேற வரானே பின்னாடியே, கொஞ்சம் கேப் விட மாட்டேங்கிறான். நம்ம இருக்கிறது அவனுக்கு அழகாக தெரிந்து போல இருக்குது. வாடா வேகமா வாடா. சரி ஓகேங்க. இப்போ வந்து டே டக்குன்னு வாடா. இப்போ வந்து இவனை கரெக்டாக நம்ம வந்து கூட்டின்னு போனோம். வாடா டே குண்டு பயலே வாடா. வந்தனா உனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வா டக்குன்னு வாடா வேகமா வாடா. அவன் வந்துனுக்கிறான்டா பின்னாடி, அச்சுருவான்டா, ஒரே அடியில் அச்சுருவான்டா அவன். வாடா எப்பா. ஐயோ டே ஐயோ இந்த சனி பூச்ச மினிராடு டேய். இவன் வேறு ஏஞ்சிருப்பானா இல்லையான்னு தெரியலையே. டேய் ஏஞ்சிடா டேய் சார்லி. யாருங்க இவன். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த மோட்ரு இதில் வச்சு அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும். ஏஞ்சிட்டியாடா வாடா செல்ல குட்டி வாடா, உனக்கு கன்ஃபார்ம் 2 ஐஸ்கிரீம்டா. சரி போடு. இப்போ ஓகே இந்த லிவரை மட்டும் இஸ்துடணும். போடுங்க. ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து நீ எங்கே வேணா போ, எங்கே வேணா சுற்று, ஆனால் ராடிக்கிட்ட மட்டும் மாட்டாத சரியா. ஓகே அவன் வந்து போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் வேறு இவன் வேறு அச்சிருவானா, எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி இப்போ வந்து இது அப்பா இப்படி வரானா, ஓடு கையில் மாட்டா நம்மளை பூஞ்செத்துருவான். சரி ஓகேங்க வந்தாச்சுங்க. ஓகே இப்போ வந்து கன்று இங்கே இருக்குது. இப்போ வந்து அந்த இது மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ஓகேங்க இப்போ வந்து இந்த போர்டுக்கு தான் நம்மளுக்கு வச்சு வேலையே. வட்டாடா போர். ஐயோ இதாடா இது வந்தா கிட்ட அச்சிட்டு இருப்பான் மணரம். ஓகே நம்மக்கிட்ட இது கூட இல்லைங்க, ட்ராப் கூட இல்லை. சரி வாடா டக்குன்னு வாடா வந்து நர்றா டேய் போரிஸ் வாடா. ஓகே வாப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஷோபாடி. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேலைன்னா இதை ஃபஸ்ட்டு ஒட்ட வச்சுட்டு ஓகே இப்போ வந்து ஒட்டியாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எடுத்துன்னு வரணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னடா அது ஹைட்ரானிக் மோட்டர் எங்கடா இருக்குது. அவன் வேறு வராங்க டக்குங்க. உள்ளே போடா வரான்டா அவன். அப்பா ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. இது எடுத்துகிட்டு எங்கே கொடுக்கணுன்னா எவன்டா கேட்டான் இதை. மைக்கு இருந்தா. ஓகே ஓகே மைக்கு கிட்ட குத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னடா அது
எங்கே அந்த கன்று? இந்த கன்று மைக்ரோ கன். ஓகே, இந்த கன்று எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், அந்த ஜே கிட்ட கொடுக்கணும். இப்போ வந்து இது ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக இந்த ஜென்ரேட்டர் வந்து உடைக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து குத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, போரிஸை கரெக்டாக இந்த ரெட் மார்க் இருக்குதுல்ல, இங்கே வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இந்த ஜென்ரேட்டரை வந்து நம்ம வெற்றிகரமாக உடச்சிடலாம். வாடா 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 போரிஸை, வாடா டேய், வாடா வேகமாக வாடா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க. இப்போ தாங்க இருக்குது ஆட்டமே. இங்கே பாருங்க, ரெட்டியாகிறானுங்க பாரு பசங்க. கூப்பிடுங்கடா போரிஸை, இப்போ வர சொல்கிறா அவனை. டேய் இப்போ வாடா டேய், தகரத்தை பார்த்தாலையா, வாடா டேய். ஓகேங்க. இப்போ வந்து இப்படி தாங்க வந்து இப்போ வந்து ஜென்ரேட்டர் உடைக்க போகிறோம். போரிஸ், தகரத்தை பார்த்தாலையா, வாடா, முடிஞ்சான்னு வந்து தொடுறா. டேய் நான் தான்டா ஒன்று சுட்டேன். என்னடா பார்க்குற அப்படி? வாடா வேகமாக வாடா, இன்னும் வேகமாக வாடா, சாவுடா செத்தப்பையில. ஓகேங்க. ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரேட்டர் வந்து முச்சாச்சு. அதே மாதிரி இல்லாமல் போரிஸ் கதையும் நம்ம வந்து முச்சாச்சு. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஜென்ரேட்டர் வந்து வச்சாச்சு. 3வது ஜென்ரேட்டர் வந்து நம்ம அடுத்த பாட்டில் உடைக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் லாங்காக போகும். ஓகே, ஏன்னா இனிமேட்டு சண்டே தான் இனிமேட்டு வீடியோ வரும். ஏன்னா காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணுறதுனால என்னால் வீடியோ போட முடியல. அதனால் சண்டே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.